நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு சாப்பாட்லேயுமே வந்து அதுக்கான பலன் கண்டிப்பாக இருக்கும். இப்போ நீங்கள் ஜென்ரலாக பார்ப்பீங்க, ஒரு வெங்காயமோ பூண்டோ, இப்போ பூண்டு கூட பார்த்தீங்கன்னா சளி டைமில் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டா சீக்கிரமாக வந்து பூண்டு சரியாயிடுன்னுவாங்க. இது வந்து காரத்தன்மை உடையது. இந்த பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் வந்து காரத்தன்மை உடையது. அதாவது அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் இப்போ நீங்கள் சொல்வீங்க, கழிவு தானே அதுவும் அழிக்கிறதுன்னு சொல்வீங்க. அப்போ அது என்ன பண்ணணும்னா, நம்மளோட உணர்ச்சிகளெல்லாம் தூண்டும். இது வந்து சில டைம் வந்து காம உணர்ச்சியும் தூண்டும், சில டைம் வந்து கோவம் உண்டு பண்ணும். இப்போ காரம்லாம் சாப்பிட்டிங்கன்னா கோவம் ஜாஸ்தியாக வரும். நம்மளுடைய உணவுகளுக்கும் உணர்ச்சிகளுக்குமே நமக்கு சம்மந்தம் உண்டு. நம்ம வியாதியை கூட ஒவ்வொரு வியாதிக்கும் நம்ம ஜென்ரலாகவே நம்ம உணவெல்லாம் பார்த்திங்கன்னா உணவே மருந்து அப்படி தான் இருக்குது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு உணவுக்குமே ஒவ்வொரு தன்மைகள் உண்டு. அதனால தான் வந்து விரதம் இருக்கும்போது பார்க்கும்போது எந்த வித இதுவும் இல்லாமல் உடம்பு வந்து